இது ஒரு சந்தோஷமான வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்க எல்லாத்துக்கும். தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி ஆமா நான் பிரெக்னென்ட்டா இருக்கேன். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து அஸ்வின் சார்லே போஸ்ட் பண்ணிட்டேன். நான் ஏன் இந்த சேனலை போஸ்ட் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, என்ன நம்பி ஒரு 4.5 லட்சம் பேர் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ அங்கே சப்ஸ்கிரைபர் வேற மாதிரி இருப்பாங்க, இங்கே சப்ஸ்கிரைபர் வேற அப்படி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த சேனலை ரிவீல் பண்ணுறேன். எப்படி என்னாச்சு, ஏன் இவ்வளோ நாள் நாங்கள் வீடியோஸ் போடலை அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோஸே ரெகுலராக போட முடியல. உங்களுக்கே தெரியும், கேர்ள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும், ப்ரெக்னென்ட் ஆகிட்டாலே அந்த டயர்டு, வாமிட்டிங் இது எல்லாமே இருக்கும். ஸோ எனக்கு இப்போ வந்து எத்தனாவது மந்த்துன்னு பார்த்தீங்கன்னா 4 மந்த் 1 வீக் முடிஞ்சிருக்கு. 4 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ நாள் நாங்கள் ஏன் ரிவீல் பண்ணாமல் இருந்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து என்னால் சுத்தமாக முடியல, வாமிட்டிங் இப்படி இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்குது. அது வந்து ஒரு ரீசன். மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்டி ஸ்கேன், பேபியோட க்ரோத் வந்து அந்த என்டி ஸ்கேன் இதில் தான் தெரியும். அப்புறம் வந்து இன்னொரு பிளட் டெஸ்ட்டில் வந்து பேபிக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ற ஒரு பிளட் டெஸ்ட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் கிளியராக எடுத்துகிட்டு எல்லா பேபி வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் ரிவீல் பண்ணோம். நானும் என் ஹஸ்பண்டும் முடிவு எடுத்திருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் ரிவீல் பண்ணுறோம். இன்றைக்கே தான் 2 வீடியோ எடுத்திருக்கோம். இன்றைக்கி தான் ரிவீல் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன அஸ்வின், இன்னைக்கு ஜூலை 14 இன்னைக்கு தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். மேபி இந்த வீடியோ நாளைக்கு ரிலீஸ் ஆகலாம், இல்லைன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆகலாம், எவ்வளோ ஆகலாம். ஸோ அதனால் டேட் ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன். இப்போ தான் நாங்கள் ரிவீலிங் வீடியோவே எடுக்கிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எதுவுமே எடுத்து வைக்கல. நான் ப்ரெக்னென்சி லைவ் டெஸ்ட் பண்ணது, அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு ரிவீல் பண்ணது, இது எல்லாமே நாங்கள் வந்து அஸ்வின் சாரோட தான் போடுவோம். ஏன்னா அது ஒரே வீடியோ வந்து இப்போ நமக்கு நாளையிலேருந்து நிறைய அப்டேட்ஸ்லாம் விட போகிறாங்க. ஒரே வீடியோ வந்து காப்பி பண்ணி போடக்கூடாது அப்படிங்கிறங்காட்டி அதனால தான் தனியாக உட்காந்து பேசியிருக்கேன் இந்த வீடியோவை. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறது எல்லாமே அதை சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த ப்ரெக்னென்சி லைஃப்பில் வந்து எல்லாருக்கும் எப்படி இருக்கும் தெரியல. சில பேருக்குலாம் வாமிட்டிங்கே இல்லைங்கிறாங்க, சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டேங்கிறாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறதுல நானும் ஒரு ஆளாக இருப்பேன். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 6 தடவை வாமிட் பண்ணியிருக்கேன். காலையில் சாப்பிட்டா, தண்ணி குடித்தா வாமிட்டு, காலை எந்திரிச்சோடனே வாமிட்டு, நைட்டு தூங்கும்போது வாமிட்டு, வயிற்றில் எதுவுமே இல்லை. எல்லாருமே வந்து மினி வ்ளாக்லேயே நிறையா பேர் கண்டுபிடிச்சிட்டிங்க. நான் கமெண்ட்ஸ் எல்லாமே டெலிட் பண்ணி விடுவேன். எல்லாருமே வந்து அக்கா நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்களான்னு எல்லாருமே கேட்டே இருந்தீங்க. நான் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணி விட்டேன். ஏன்னா நம்ம ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்ற ஒரு இதுக்காக நான் டெலிட் பண்ணி விட்டேன், தவிர்த்து வேறு எந்த ரீசனுமே இல்லை. ஸோ எல்லாருமே கொஞ்சம் காண்டில் தான் இருப்பீங்க. ஏன்னா ஏன் டெலிட் பண்ணுறீங்கன்னு திருப்பி இன்னொரு கமெண்ட்ஸ் வந்துருச்சு, நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்காக மட்டும்தான். ஏன்னா நாங்கள் இன்னும் ரிவீல் பண்ணலை, அந்த ஒரே ரீசனுக்காக தான் நான் கமெண்ட்ஸ் எல்லாமே டெலிட் பண்ணி விட்டுருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் எங்களுக்குமே ஓகே ரிவீல் பண்ணிடலாம், 4 மாதம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் வந்துருச்சு. அதனால தான் நாங்கள் ரிவீல் பண்ணலான்னு சொல்லி பண்ணியிருக்கோம். சில பேர் வந்து எப்போ ப்ரெக்னென்ட் ஆனீங்க, எப்போ கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கமெண்ட்ல கேட்பீங்க. ஸோ அவங்களுக்காக இதை சொல்கிறேன். நான் ஃபுல் கிளியராக வந்து அஸ்வின் சாரோட வ்ளாக் போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கிளியர் ஆயிரும். இதில் வந்து சும்மா ஒரு கிளாரிட்டிக்காக 2-3 சொல்கிறேன். May 9th வந்து எனக்கு அந்த கோயில் ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அப்போ வந்து லைட்டாக மயக்க வர மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து வீட்டில் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், கன்ஃபார்ம் ஆயிருந்துச்சு. எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைச்சோட பயமாக ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு அழுக வரல, ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் பேசுனீங்கல்ல, அவங்களுக்காக ஒரு 2 கண்ணீர் வந்துச்சு. அப்படி நான் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. May 9 நாங்கள் வந்து ப்ரெக்னன்சியில் லைவ் டெஸ்ட் பண்ண உடனே நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணலை. ஃபஸ்ட்டு நம்ம டாக்டர்கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட ரிவீல் பண்ணேன். தனியாக ரிவீல் பண்ணிவிட்டு அப்புறம் 2 பேர் போய் ஹாஸ்பிட்டல் பார்த்துருவோன்னு சொல்லிட்டு அன்னைக்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்போயே வந்து நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க ஹாஸ்பிட்டலில். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சு. அப்போயே பார்த்ததுமே ஆமாம் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. 2 பேர்த்துக்கு வரும்போது இந்த சாங்லாம் போட்டு, குழந்தை சாங்லாம் போட்டு கேட்டு அந்த இதுவே நல்லா இருந்துச்சு. ஒரு 1 வீக் கழிச்சு தான் எனக்கு ஆரம்பிச்சிச்சு இந்த வாமிட்டிங்கு. அதெல்லாம் பார்த்து நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சிருக்கேன். நான் ஃபுல்லாக அழுகிறது, 24 மணி நேரமும் அழுதுகிட்டே இருப்பேன். அந்த மாதிரிலாம் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு மினி வ்ளாகில் போஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, ஏன்க்கா நீங்கள் மினி வ்ளாகே போடுறதில்ல, மினி வ்ளாக் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி டெய்லி வ்ளாக் போடுங்க எல்லாமே சொல்கிறீங்க. ஆனால் என்னால் அஸ்வின் சாருவே மெயின்டைன் பண்ண முடியல, சாருஸ் லைஃப் ஸ்டைல் என்னால் சுத்தமாக மெயின்டைன் பண்ண முடியல. அஸ்வின் சாருவாது அஸ்வின் கொஞ்சம் வந்து ஏதாவது பண்ணுவாங்க, எனக்கு வந்து சுத்தமாக முடியல. நான் எந்திரிச்சு பண்ணாதானே அதில் மினி வ்ளாகாக இருக்கும். நான் எந்திரிச்சு பண்ணாதான் எதுவாக இருந்தாலும் லைஃப் ஸ்டைல்னா என்னோட தான்.
ஸோ நான் எதுவும் பண்ண முடியல, அதனாலேயே அதில் வீடியோ போடாமல் இருந்தேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் வரும். நான் வந்து என்ன சாப்பிட்றேன், இத்தனை நாள் ஹாஸ்பிட்டல் செக்அப் போனது எல்லாமே நான் மினி விலாகாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு வரும். ரெகுலர் வீடியோவும் வந்து கண்டிப்பாக நிறையா வரும். இதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, ஸ்கேன் போகிறதா இருந்தாலும் சரி, என்னோட சேனலில் நான் தனியாக வீடியோ போடுறேன். ஏன்னா இதுக்குன்னே நிறையா சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க, அதுவும் இல்லாமல் மினி விலாக்லாம் நிறையா பேர் பார்ப்பீங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நான் போட்டிருந்த எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வீடியோஸே நான் போடுறதில்ல, எல்லாமே இந்த ப்ரமோஷன் இதாகவே நான் போட்டிருந்தேன். அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போட்டேன். என்னடா நம்மளால வீடியோவே போட முடிய மாட்டேங்குதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் நிறைய ஒரு 10 மினி விலாக் கிட்ட நான் எடுத்து வச்சிருக்கேன், நல்ல நல்ல கண்டென்ட்டாக. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு 1 by 1 அப்லோட் ஆகும். ஸோ எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரிவீல் பண்ணது, ஒவ்வொருத்தருக்குமே நாங்கள் தனித்தனியாக அந்த ப்ரெக்னென்சி ரிவீல் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே நான் மினி விலாகாக போட ட்ரை பண்ணுறேன். ஆனால் ஃபுல் விலாக் வந்து அஸ்வின் ஷார் யூடியூப் சேனல் தான் வரும். ஸோ நீங்கள் அதையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேருந்து உங்களுக்கு வீடியோஸ் நிறையா ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். இதில் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு அதுலேருந்து கட் பண்ணி நான் மினி விலாக் போட ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு மினி விலாக் வந்து டக்குன்னு பார்த்தா புரிஞ்சிரும், அந்த ஒரு நிமிஷத்தில் புரிஞ்சிரும்னு சொல்லி நிறையா பேர் பார்ப்பீங்க. ஸோ அவங்களுக்கும் நான் ட்ரை பண்ணி வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். நீ கிட்ட வந்தா வாமிட் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வின் லைட்டாக என் கிட்ட வந்து உட்காந்துட்டாங்கனாலே எனக்கு வாமிட் ஒரு மாதிரி உமட்டி விட்டுரும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் இப்பயுமே அப்படிதான் இருக்கு. எனக்கு இந்த குக்கர் ஸ்மெல்லு, குக்கரில் விசில் வந்துச்சுன்னா ஓடிடுவேன் எந்திரிச்சு, அந்த மாதிரி குக்கர் ஸ்மெல்லு. அப்புறம் ஒரே ஒரு தடவை மட்டும் பருப்பு வேக வச்ச ஸ்மெல்லு ஒரு தடவை வந்துச்சு. அப்போ ப்ரெக்னென்ட் ஆன புதுசு வந்து ஒரு வாரத்தில். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டில் பருப்பே ஆக்க மாட்டோம். சாம்பாருங்கிறது மறந்துட்டேன் லைஃப்லயே. இந்த சாம்பார் மீன் குழம்பு ஒரு தடவை ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் மீன் சாப்பிடணும் ஒரே கிரேவிங்ஸு. மீன் குழம்பு வச்சுட்டேன். மீன் குழம்பு வச்சுட்டு அடுத்த நாள் நல்லா இருக்கும்ல, அதே மாதிரி நான் போயிட்டு அடுத்த நாள் வந்து பார்க்கணும் கெட்டு போயிடுச்சு மீன் குழம்பு, ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ மீனை தான் வெறுத்துட்டேன். அதே மாதிரி ஒரு நாள் சாப்பிடவே இல்லை, ஆப்பிள் சாப்பிட்டேன். ஒரு நாள் ஆப்பிள் சாப்பிட்டேன், வாமிட் எடுத்துட்டேன், அந்த ஆப்பிளை வெறுத்துட்டேன். ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு ஹஸ்பண்ட் வந்து தர்பூசணி வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த ஜூஸ் பிடிச்சிருச்சு, குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பாட்டிலோட ஸ்மெல்லை பார்த்துட்டேன். தண்ணி ஊற்றி கழுவிட்டீங்க சோப் போடாமல், ஏன்னா அந்த பாட்டில் ரொம்ப சின்னது, அந்த இது உள்ள சோப் போடாமல் சும்மா கழுவி வச்சுட்டாங்க. அது எடுத்து தண்ணி ஒரு தடவை இருந்துச்சுன்னு குடிச்சிட்டு அந்த வாட்டர்மெலன் அவாய்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றையுமே நல்லது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டேன். சிக்கனும் சுத்தமாக தொட முடியல. மட்டன் ஒரு தடவை அத்தை சமைச்சு கொடுத்துருந்தாங்க, அது வேணா சாப்பிட்டேன். அதுவுமே எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு நான்வெஜ்னாலே எனக்கு சுத்தமாக அன்னைக்கும் வாமிட்டு. எனக்கு நான்வெஜ்னால் சுத்தமாக ஆக மாட்டேங்க. அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் தான் சொல்லுங்கள். ஏன்னா வந்து ப்ரோட்டீன் நிறையா எடுத்துக்கணும். முட்டை மட்டும் தான் சாப்பிட்றேன் ப்ரோட்டீனை பொறுத்த வரைக்கும். பால் குடிக்கிறதுல எதுவுமே பண்ணுறதில்ல நான். முட்டை, சுண்டல் கூட சாப்பிட்றேன், அந்த பால் சுத்தமாக குடிக்கும். ஆனால் டாக்டர் எப்பயுமே பால் குடிச்சிட்டு தான் தூங்கணும், அதான் ப்ரோட்டீன், அதான் குழந்தைக்கு வெயிட் போடுங்கிறாங்க. ஸோ ஆனால் என்னால் எதுவுமே முடியல. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 3 months இப்போ வரைக்கும் ஒரு 4 months பார்த்தீங்கன்னா எத்தனையோ நான் வந்து அதுக்கு முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன், எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பேன். அப்போல்லாம் 1 கிலோ இறங்குறதே கஷ்டமாக இருக்கும். இந்த 4 months வந்து பார்த்தீங்கன்னா 7 to 8 kgs வந்து நான் கம்மியாயிருக்கேன். எதுவுமே பண்ணலை, ஃபுல் வாமிட்டிங், சாப்பிடலை, வாமிட்டிங். இதில் வந்து இவ்வளோ கிலோ கம்மி பண்ண முடியும் எனக்கு இப்போ தான் தெரியுது. இது ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருந்தா நான் எத்தனையோ பண்ணியிருப்பேனே, சாப்பிட்டு இது பண்ணி வாமிட் எடுத்திருப்பேன் அப்படிலாம் யோசித்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் டாக்டர் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி வெயிட் ரொம்ப லாஸ் ஆகிட்டீங்க, அப்படி ஆகக்கூடாது, இந்த டைமில் வெயிட் கெயின் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மந்த்லேருந்து வெயிட் 1 கிலோவாவது ஏறி இருக்கணும்னு சொல்லி தான் விட்டுருக்காங்க. ஸோ இப்போ தான் கொஞ்சம் சாப்பிட்றேன். இப்போயுமே வாமிட்டிங் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே சொல்கிறாங்க 5 months கண்டிப்பாக இருக்கும், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுங்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட் இருந்ததுக்கு இப்போ எனக்கு ஓகே, அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நாங்கள் 2 பேராக இங்கே தான் இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிறதுக்கு அப்புறம் எங்கள் பாட்டி வீடு, அம்மா வீடு, இப்படி போய் அப்புறம் கொஞ்சம் அந்த வாமிட்டிங்லாம் கண்ட்ரோல் பண்ணி இப்போ ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கேன். குழந்தை ஹார்ட் பீட் வந்து எல்லாமே நல்லா இருக்குன்னாங்க. நான் இவ்வளோ நாள் லேட் பண்ணதே அதனால தான். இந்த ஹார்ட் பீட்டு, என்டி ஸ்கேனு, பிளட் டெஸ்ட்டு, இது எல்லாமே ப்ராப்பராக இருந்தால் தான் நம்ம ரிவீல் பண்ணணும்னு சொல்லி நானும் அஸ்வினும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி எல்லாமே சூப்பராக இருக்குது. அதுக்காக தான் இன்றைக்கி ரிவீல் பண்ணிடலான்னு சொல்லி ரிவீல் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோவாக இருக்கும். நிறையா பேருக்கு வந்து நான் அந்த பிள்ளை இப்படி பேசிட்டோமே அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. கண்டிப்பாக நீங்கள் எங்கள் வீடியோ பார்க்குற நிறையா பேர் என்னை பேசியிருக்க தான் செஞ்சுருக்கீங்க. என்னோட எப்படி சொல்கிறது, எனக்கு சப்போர்ட்டிவாக நிறையா பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் எப்போக்கா பேபி பிறக்க போகுது, நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்குலாம் இது வந்து ஒரு குட் நியூஸாக இருக்கும். நிறையா பேர் வந்து எனக்கு என்ன குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
அஸ்வினுக்கு வந்து பையங்கிறாங்க, எனக்கு வந்து பொண்ணு. உங்களுக்கு என்ன தோணுது? எல்லாருமே ஒருத்தர் கூட எனக்கு பொண்ணு பிறக்கும்னு சொல்லவே இல்லை. எல்லாருமே என் ஃபேஸை பார்த்தா ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப வாமிட் எடுக்குற, அப்போ உனக்கு பையன்தான் இதை தான் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது என்ன பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் அப்டேட் இனி நிறையா வந்துகிட்டே இருக்க போகுது. வீடியோலாம் ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. அஸ்வின் சாரு மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வரதை விட அதில் நிறையா வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து மோஸ்ட்லி நிறைய மினி வ்ளாக்ஸ் இறக்க பார்க்குறேன். நிறையா இருக்குது, எடிட் பண்ணி உங்களுக்கு இறக்குறேன். இதுக்கப்புறம் எனக்கு அந்த வேலை தான், வேறு எந்த வேலையும் இல்லை. சாப்பாடு எல்லாமே வீட்டில் இருக்கவங்க பார்த்துப்பாங்க, அஸ்வின் பார்த்துப்பாங்க. எனக்கு உட்காந்து எடிட் பண்ணி உங்களுக்கு அனுப்புறது மட்டும்தான் வேலை. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் நல்லா வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். எப்போவுமே எங்கள் லட்சியம். பாய்.